சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்களை முதல் கட்டமாக இன்றைக்கு தொகுதி வாரியாக சந்தித்து கட்சி அமைப்பு தேர்தல் சம்பந்தமான உரையாடல்கள் எல்லாம் இருக்கு. அதை தொடர்ந்து அடுத்த தேர்தலுக்கு தயாராவது பற்றி உறுப்பினர் சேர்க்கை இதை பற்றி எல்லாம் இன்னும் சொல்ல போனா 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான முதல் கட்டமாக பொங்கல் கழித்து எங்களுடைய பணிகளை அவர்களை சந்தித்து தேர்தல் பணிகள் பற்றி கலந்தாலோசிக்க தான் வந்திருக்கேன். நீங்க கேட்கறதுனா அதுக்கு பார்ப்போம். பட்ஜெட் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி நமது மக்கள் விரும்புகின்ற பட்ஜெட்டா தான் ஏழை எளிய நடுத்தர மக்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன் தரக்கூடிய, அவர்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய பட்ஜெட்டா தான் உறுதியாக இருக்குன்னு நம்புறேன். எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே புதிய கட்சிகளா? புதிய கட்சிகள் ஒருத்தருங்க பார்ப்போம். புதிய கட்சிகள்லாம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு. நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்க. அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணையணுங்கிறது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரின் விருப்பம். நீங்க சொன்ன மாதிரி நாடே எதிர்பார்க்கிறது நடக்கும் என்று நம்புகிறேன். ஒரு சிலர் சுயநலவாதிகள் அதற்கு தடையாக இருக்கிறார்கள். அதெல்லாம் தடைகள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் தகர்த்தெறிவார்கள் நம்புறேன். ஏன்னா அது எங்க தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும். அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில திரளணுங்கிறது தான் ஒன்று. அவங்க கேட்டது அதிமுக ஒன்றிணையமானு. நான் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொன்னேன். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும், ஓர் அணியில் திரளணுங்கிறது எல்லாருடைய விருப்பம். சமீபத்திய சுறுசுறுப்பான செயல்பாடு. அதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பா இல்லையா அவரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும், அது அவர் பாணியில செய்யறாரு. அப்படிதான் அதை பார்க்கணும். அது அவருடைய கருத்து. அதுக்கு திருமாவளவன் தான் பதில் சொல்லணும், திரு விஜய் தான் பதில் சொல்லணும். சென்னையில இருந்து ஈசிஆர்ல ஆனா அவர்கள் மீது யாராக இருந்தாலும் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகள் பாலியல் பலாத்காரம் பத்திரிகையாளரோட செல்போன்ல 25 பேருக்கு மேல செல்போன் பரிந்துரை பண்ணி காவல்துறை விசாரணை செய்யறாங்க. என்னன்னு தெரியல, என்ன அடிப்படையில் அவங்க விசாரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாம நான் எப்படி கருத்து சொல்ல முடியும். ஏன்னா ஒரு விசாரணைன்னு வர்றப்ப யாருடைய செல்போனையும் வாங்கி விசாரிக்கிறது இயல்பு தானே. செல்போன் 95லே வந்துட்டுங்க. தெரியல, அது எனக்கு அதை பத்தி தெரியல. இதுவரை நடக்காத ஒன்று அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் காவல்துறை எதற்கு வாங்கியிருக்காங்க தெரிய வரும்ல. அது தவறா சரியாங்கிறது எப்படி காலப்போக்கில் தெரிய வந்துடும். குற்றவாளி சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்ச தகவல் வெளியாகிடுச்சுங்கிறது குற்றச்சாட்டு. அது வழக்கு பதிவு செய்யறது காவல்துறை, பத்திரிகையாளர் பதிவு பண்றது இல்ல. அந்த சம்பந்தமா அதை எடுத்து விசாரிக்கிறாங்களா? பத்திரிகைனாலே அவங்களுக்கு ஒரு தகவல் வந்தா அதை சேகரிக்கிறது தான் பத்திரிகை துறையுடைய செயல்பாடு. அப்படிதான் இருக்கும். அவங்களுடைய இயற்கையான செயல்பாடு. இப்ப தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவங்கள்ட்ட தகவல் வந்தாலும் அவங்க பத்திரிகையில ஊடகங்கள்ல பிரசுரிப்பாங்க. அதுக்காக ஊடகத்தை சேர்ந்தவங்களை போய் யாரும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. நான் நினைக்கிறது இது நான் காவல்துறைக்கு சப்போர்ட்டாவோ இல்ல பத்திரிகையாளர்களுக்கு சப்போர்ட்டாவோ பேசல, நியூட்ரலா பேசுறப்ப இது எதனால காவல்துறை செய்திருக்காங்கிறது வருங்காலம் தெரிய வரும்ல. இல்ல அவரு அரசியல் பேச வேணான்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் ஒரு இந்தியாவின் குடிமகனா அவர் பேசுறது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், எந்த மதத்தை சேர்ந்தவரும் இந்தியாவில தமிழ்நாட்டில் தலைமை பதவிக்கு வர முடியும். அதுதான் ஜனநாயக நாடு. மாநில கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான்
சமீபத்துடைய மேடை பேச்சுகளும் சரி, விமர்சனத்துக்கும் சரி, கடுமையான விமர்சனத்துக்குள்ளாது. கட்சி தலைவராக இருந்துட்டு அவருக்கு பேசுறது அடிப்படையில சரியா சார்? இல்ல முன்னெல்லாம் அவர் கோபத்துல பேசுறாரோ, அவரு மற்றவங்களை மதிக்காம பேசுறாரோன்னு நான் நீங்க இங்க வந்திருந்தப்ப கேட்டப்பே நான் சொல்லியிருக்கேன். இப்ப பார்த்தா அவர் அடிப்படையே தவறா தெரியுது. அவருடைய அடிப்படையே, அதுவும் மாபெரும் விடுதலை இயக்கமான எல்டிடிய, அந்த இயக்கம் வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அன்றைக்கு இலங்கையில வாழ்கிற தமிழர்கள் அவர்கள் அங்க வாழ்கிற சிங்களவர்களுக்கு சமமான அதே சுதந்திரமா இருக்கணுங்கிறதுக்காக பல்வேறு தலைவர்கள் போராடினாங்க. அல்லது பிரபாகரன் குறிப்பிடத்தக்கவர். அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்த எல்லோருமே ஆதரவாக இருந்தோம். 91 முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் மரணத்திற்கு பிறகு அதுல சில மாற்றங்கள் வந்தது. இருந்தாலும் அந்த மாவீரர்களை எல்டிடிங்கிறவங்க அவங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்போம். அது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட வேகமாகவும் அவங்களோட எடுத்த அந்த பாதை, வன்முறை, அந்த தீவிரவாதம் அப்படிங்கிற பாதையை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அவர்கள் மாவீரர்கள். அந்த மாவீரர்களை தனது சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக பயன்படுத்தி வந்தது. ஏன்னா இப்ப நிறைய தொலைக்காட்சிகள்ல அங்க எல்டிடி சம்பந்தப்பட்டவர்கள், அதுல இருந்த அந்த போட்டோகிராஃபர், அந்த ஒருவர், இன்னும் அங்க போய் படப்பிடிப்பு நடத்தியவர்கள் எல்லாம் சொல்றப்ப அவங்க ஃபுல் ப்ரூஃபா கொடுக்குறாங்க. இது ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி அவங்க சொல்லல. திரு சீமான் அவர்கள் அங்க வந்து ஒரு பேச்சாளராக அங்கு அழைக்கப்பட்டு அங்கு நடந்தவற்றை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்துலதான் அவர் வரவழைக்கப்பட்டிருக்கார். ஆனா அவர் அதை தனது சுயலாபத்திற்காக ஏதோ பிரபாகரனே அவருக்கு பயிற்சி கொடுத்ததா எனக்கு ஒண்ணு புரியல. ஏன்னா அவர் இத்தனை நாள் அது மாதிரி பேசியிருந்தது தெரிஞ்சா நான் முன்னே அதுக்கு கேள்வி கேட்டிருப்பேன். நான் அதை பத்தி கவனிக்கல. ஒருவரை தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு விடுதலை புலிகள் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது தலைவரே வந்து நின்றுட்டு பயிற்சி கொடுத்து என்ன இங்க தமிழ்நாட்டில் போய் எல்லாரையும் சுடுன்னு சொல்றதுக்கா? எதுக்கு அது? இல்ல தமிழ்நாட்டில் துப்பாக்கி ஏந்தி தனி தமிழ்நாடு கேட்கணும்னா பேருங்கிற அண்ணாவே தனி தமிழ்நாடுங்கிற அந்த கொள்கையை விட்டுட்டார். அது வந்து நல்லதில்லை அப்படின்னு. அதனால திரு சீமான் அவர்கள் நான் பெரிய கொள்கை வீரரா, பெரிய புரட்சியாளரா அவர் தன்னை காமித்துக் கொண்டதெல்லாம் ஒரு போலித்தனம் தான். அந்த ஈழத்து பத்திரிகையாளர் சொல்வது போல, போட்டோகிராஃபர் சொல்வது போல மோசடித்தனம் தாங்கிறது வெளிப்படுது. அது அவர் தான் அதெல்லாம் இல்லைன்னா பதில் சொல்லி வெளியில வரணும். இன்னொன்று, மற்றவர்களை தரம் குறைத்து பேசுவது, இன்னும் தன்னை தவிர மற்றவர்கள்லாம் மட்டமானவர்கள் என்று பேசுவது, அது மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவது, நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மற்ற தலைவர்களை பற்றி, மற்ற அரசியல் கட்சி இந்த தற்கால தலைவர்கள், நமக்கு முன்பு இருந்த தலைவர்கள் எல்லோரை பற்றியும், இன்னும் சொல்ல போனால் பெரியார் போன்று அனைவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் சமூக நீதி போராளியை பற்றி இவரே கடந்த ஆண்டுகள்ல எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காருன்னு தெரியும். இப்ப அப்படியே அதுல இருந்து மாறி இப்படி பேசிட்டு அதை ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஆதரவா இன்றைக்கு ஏமாந்தவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இவர் வந்து அவர் விட்ட வெளிப்படுத்திய அந்த போட்டோக்களின் உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரிய வந்துட்டு, துப்பாக்கி வச்சுட்டு போட்டோ எடுத்தது, அதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி இன்னமும் பிரபாகரன் இவருக்கு அரசியல் வாரிசு மாதிரி இவர் தன்னை காட்டிக் கொண்டதுனால அதை கண்டு எத்தனையோ பேர் வந்து ஏமாந்திருக்கலாம். அவர்கள் எல்லாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு என்ன கேட்டாங்க, அதை தான் நான் இன்றைக்கு சொல்றேன். ஏற்கனவே என்ன நடைமுறை அங்க இருந்துச்சோ அது 2 மதங்களுக்கு இடையே அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்ற தமிழ்நாட்டில் தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாகாமல் அரசாங்கம் அதை கவனமாக கையாண்டு ஒரு சுமூகமான முடிவை அதில் எடுக்கணும். அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. சுப்ரீம் கோர்ட்லயா?
தெரியல, எனக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கான்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்டை நீங்க போய் கொஸ்டின் பண்ண முடியாது. ஒரு கேஸ் வந்துச்சுன்னா எந்த கோர்ட்டையுமே அந்த கேஸ் வந்து ரொட்டீனா வர்றப்பதான் அவங்க எடுப்பாங்க. ஏதோ அவசர வழக்குன்னா நீங்க போய் கோரிக்கை வச்சா முன்னாடி எடுப்பாங்க. 2026 அமமுகவுடைய இலக்கு என்ன சார்? தீய சக்தி மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற, மக்களுக்கு நலன் பயக்கின்ற ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இலக்கு. கனிமவள கொள்ளைய வந்து கனிமவள கொள்ள போறத வந்து அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் பார்வை கொண்டு போன சமூக ஆர்வலர் வந்து லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அது சம்பந்தமா வருவாய் ஆய்வாளர், தாசில்தாரு, காவல்துறை ஆய்வாளர்லாம் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த சம்பவம்? எங்க புதுக்கோட்டையில் திரும்ப ரொம்ப வருத்தம் அளிக்கிற சம்பவம். பொதுவாகவே இந்த ஆட்சியில நேர்மையா செயல்படுற அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், குறிப்பா இந்த கனிம வள கொள்ளை அதை தடுக்கின்றவர்கள், அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கின்ற அத்தனை பேருமே இன்றைக்கு அவர்களுடைய உயிர் ஆபத்துக்குள்ளாகுது. நிறைய பேர் இன்னைக்கு கொலையே செய்யப்பட்டிருக்கிறாரு. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை வந்து அரசாங்கம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இரும்பு கரம் கொண்டு அதெல்லாம் தடுக்கணும். வேங்கவயல் பிரச்சனையில வந்து 3 பேர் வந்து குற்றச்சாட்டு. என்னங்க? வேங்கவயல் வேங்கவயல், ஆமா. 3 பேர் மேல வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க உண்மையான குற்றவாளிகிட்ட வந்து திருமாவளவன் போடுறவங்க தான் சொல்றாங்க. அதாவது இப்ப மற்ற நம்ம மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றது அரசியலுக்காக சொல்கிறோன்னு ஆளுங்கட்சி சொல்லி தவிர்த்துடலாம். பட் அவங்க கூட்டணியிலே இருக்கிற நண்பர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே அதை கேட்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மடியில கணம் இல்லாத பட்சத்தில் சிபிஐ என்கொயரி அனுமதித்து அந்த யார் அந்த குற்றத்தை செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நியாயமா இருக்கும். நீங்க கேட்கறது கரெக்டா கேக்குறீங்க. பெண்களுக்கு சரியான கேள்வி அது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சே போகுது. இன்றைக்கு யாருடைய உயிருக்குமே பாதுகாப்பு இல்லை. முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்கும். ஏன்னா இன்றைக்கு இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க. ஆனா வந்து இன்றைக்கு கூலிப்படைகள் தான் அதிகமாக இருக்கு. போதை மருந்து பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கு. இதையெல்லாம் அவர்கள் சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல இந்த ஆட்சியாளர்கள். ஏன்னா தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிடலான்னு நினைப்போம். கூட்டணி பலம் இருக்குங்கிற மமதையிலையும் இருக்கிற மாதிரி தெரியுது. இது இந்த முறை இங்க நடப்பது வந்து ஒரு காட்டாட்சி மாதிரி இருக்கு. இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. இன்று இது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக 26 சட்டமன்ற பொறுத்தவரையில் முடிவு கட்டுவார். கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியெல்லாம் வந்து கான்ட்ரவர்சியா பேசுறதும், தமிழ்நாடு கவர்மெண்டோட மோதல் போக்கையே கொண்டு போறதும், திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறதையும், ஆளுநரா இந்த அரசியல் சட்டத்தை பகிர்ந்தவர் இப்படி நடந்துக்கிறாரு சொல்லிடுவோம். அதை பத்தி நீங்க எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஆளுநர் வந்ததுல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுநரோட இது மாதிரி நடவடிக்கைகள் வந்து உண்மையாவே அவர் மாத்திக்கணும். ஏன்னா ஆளுநருங்கிறது மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி. அதனால மத்திய அரசாங்கம் இப்ப கூட பாத்தீங்கன்னா மதுரையில அரிட்டாப்பட்டி போன்ற இடங்கள்லாம் மக்கள் விரும்பலன்னு அதை வந்து விட்ரா பண்றாங்க. இது போன்று தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கிறப்ப இது மாதிரி கவர்னர் இது போன்ற செயல்பாடு அது வந்து அவர்களுக்கு அவப்பெயரை தான் உருவாக்குது. அதனால கவர்னர் செயல்பாட்டை அவர்கள் வந்து இது போன்ற தேவையில்லாத அரசியல்வாதி மாதிரி செயல்பாடை மத்திய அரசு அவருக்கு அறிவுரை வழங்கணும். மத்திய பிஜேபி அரசு வந்து நியமிச்ச அந்த ஆளுநரை திரும்ப பெறதுக்கு ஆதரிக்கிறீங்க? அவங்க வந்து இதே மாதிரி தான் ஆளுநர் இருந்தா. ஒரு ஆளுநர் இது போல தேவையற்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்வதை மத்திய அரசு தடுக்க வேண்டும். அவர் அதுல சரியா வரலன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அவரை விட்ரா பண்றதுக்கு. அதையும் ஏன்னா அவங்க நலன்ல அதை செய்யணும். இந்திய எதிர்க்கிற திமுக அங்க நிறைய நார்த் இந்தியன் பீப்புள். அதுதான் உங்களுக்கு தெரியும். இல்ல உங்களுக்கு திமுக பத்தி தெரியும். நம்மளுக்கு எல்லாம் ஹிந்தி படிக்கல. ஆனா அவங்க வீட்டு குழந்தைகளும் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும்.
அது மாதிரி அவங்க அட்வைஸ்லாம் அடுத்தவங்களுக்கு தான். நம்மளுக்கு தான் அவருங்க வந்து கடவுள் கோயில் கிடையாது, சமஸ்கிருதத்தை தாக்கி பேசுறது எல்லாம். ஆனால் அவங்க எல்லாத்தையும் பின்பற்றுவாங்க. அவங்க வீட்டு பெண்கள்லாம் போய் அங்க பிரதட்சணை செய்கிறாங்க, எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிட்றாங்க. சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன், ஒரு சிலர் அவங்க அரசியலில் உள்ளவங்க திமுக மூத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக பேசுறதுனால ஏதோ பாவம் இருக்கு, அதனால பிராமணர்களுக்கு கூப்பிட்டு அவங்க காலெல்லாம் உழுந்து வணங்கினதால ஒரு தகவல் வந்துச்சு. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அதனால அவர்கள் எல்லாம் செய்வாங்க. மஞ்சள் துண்டு போட்டார கருணாநிதி, அதுல இருந்து தெரியல அவங்களுக்கு கருப்பு துண்டு போட்டிருக்கதா சொல்லிட்டு அதே மாதிரி தான் அது. ஈரோடு கிழக்கு தேர்தல் தொகுதியை நீங்க புறக்கணித்ததுக்கு என்ன சார் காரணம்? அதாவது நாம் தமிழர் கட்சியை தொகுதியில் எந்த கட்சியுமே நிக்கல, ஆளுங்கட்சி இல்லையா? இல்ல, ஆளுங்கட்சி எதிர்த்து மற்ற கட்சிகள்லாம் புறக்கணித்துக்கான காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த தேர்தல் ஒண்ணு தமிழ்நாட்டு தலையெழுத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் கிடையாது. 26 தேர்தல் வேற, இந்த சட்டமன்ற பொது தேர்தல் வேற. இதுல ஆளுங்கட்சி அராஜகமாக தான் நடந்து கொள்கிறது, தவறான முன்னுதாரணங்களை உருவாக்குகிறாங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லதான் எல்லா கட்சிகளும் புறக்கணிச்சு. தமிழக மீனவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுவது, துப்பாக்கிகள் சுடப்படுவது, அது அதுதான் சகோதரர் செல்வ பிறந்தகை சொல்றாரு, பெரிய ராஜதந்திரமா காங்கிரஸ் வந்து அதை விட்டு கொடுத்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லாம் இப்படி மீன்பிடிக்க செல்பவர்கள் அந்த கச்சைத்தீவு நம்மோட இருந்துச்சுன்னா இன்னைக்கு மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு சுடப்படுறாங்க, கைது செய்ய டெய்லி ஒரு ஹெட்டேக் மாதிரி அது நமது தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை நமக்கு இருக்கு. பாவம் அவங்களால அங்க போய் மீன் பிடிக்கிறதே உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் உருவாக்குது. இதுல வந்து மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோட இன்னும் அழுத்தமாக பேசி அதுல இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம். மார்ச்சுக்குள்ள ரெட்டை மரத்துல இருக்கா பார்த்து நாங்க வந்து குக்கர் சின்னத்துல போட்டுடுறோங்க. அவங்க நிலைப்பாடு என்னன்னு நீங்க அவங்களதான் கேட்க. ஐட்டாப்பட்டியோட அந்த ஏழை சுரங்க ஏழை ரத்து செஞ்சதை வந்து மாநில அரசும் உரிமை கொண்டாடுது, மத்திய அரசு உரிமை கொண்டாடுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, இது வந்து மத்திய அரசு தான் அந்த திட்டத்தை மாநில அரசு வந்து கன்கரன்ஸோட கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பு இருக்குன்னு தான் மத்திய அரசு அதை விட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா முதல்வர் வந்து அவங்களுக்கு தெரியுமே, எப்படி அவங்க பழக்கமே அதான. கண்ணதாசன் உங்க நமது காரைக்குடியை சேர்ந்த கண்ணதாசன் வனவாசத்தில் சொன்னதை நான் சொன்னேன். பேரறிஞர் அண்ணா ஒரு மாநாடு நடத்துறப்ப மேநாட்டு மேடையில மறைந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மோதிரம் போட்டு விட்டுருக்காரு. கண்ணதாசன் அவர்கள் வந்து போய் என்னன்னா, நாங்களும் கடுமையா உழைச்சோம், அவருக்கு ஒன்றும் மோதிரம் போட்டீங்களா, எப்ப நீனு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தா உனக்கு போட்டு விட்டுருக்கோன்னு அண்ணா சொன்னாராம். அது மாதிரி அண்ணாமலை கழுத்துல விழ வேண்டிய மாலையை தட்டி போய் பறிச்சாரு. அண்ணாமலை அன்றைக்கு டெல்லியில இருந்து நேரா மதுரையில விமானத்துல வந்து இறங்கி நேரா மத்திய அமைச்சரோட அங்க போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக செஞ்சாரு. அவரு இப்ப பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி திரு மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் வந்துட்டு போனாங்க. அது மக்களுக்கு அந்த திட்டம் வந்து ஏற்புடையது இல்லைன்னு அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க. அதனால இதுல தமிழ்நாட்டு அரசாங்கம் இதுல கிரெடிட் எடுக்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான். அவங்க எப்பயும் எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி எதையும் ஓட்டிக்கிறாங்க. அதுல ஒருபடி மேல போய் முதலமைச்சர் இப்படி போய் ஒரு முதலமைச்சர் அவசர அவசரமா ஓடி போய் சால்வா மாலை வாங்குற மாதிரி இதை பண்ணிருக்காருங்கிறது ரொம்ப கேலி கூத்தாதான். அவர்தான் இதெல்லாம் பார்த்தா டிராமால வீரபாண்டிய கட்டமா வேஷம் போட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அதை வேற ரெண்டா செயல்பட முடியாது. அமமுக வந்து தனித்து போட்டி தனித்து ஆட்சிங்கிற போட்டியை கைவிட்டுருக்காங்க சார். கூட்டணி போதுங்கிற மாதிரி உங்களுக்கு இல்ல, கூட்டணியே போதுங்கிறது இல்ல. எங்க கட்சி கடந்த தேர்தல்கள்ல எங்களால நாங்க நினைத்த மாதிரி வெற்றி பெற முடியல. அதனால திமுகவை வீழ்த்துவதற்கு 2021லயே நாங்க வந்து எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற முயற்சிக்கு நான் ஒத்துழைச்சேன். இன்னும் நாங்க ஒன்னும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ இதே அம்மானோ எங்களை நினைச்சுக்கிறது இல்ல. நாங்க வந்து நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுடைய உயரம் என்னன்னு தெரியும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க செயல்படுறோம். எந்த சார்? எதுல தெரியல. நானும் உங்க மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யாருன்னு.